ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அது அப்படின்னா என்னங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் டெக்னாலஜியில் பெரிய டெவலப்மெண்ட்டே வந்துச்சு. தட் மீன் கரண்ட்டை என்ன பண்ணோம், ஈஸியாக இன்டியூஸ் பண்ணோம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகேங்களா? அப்போ மைக்கேல் ஃபேரடே வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதோட ரிசல்ட்டை 2 லாவாக சொன்னார். அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். தட் இஸ் அ மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷனல் இஎம்எஃப். மோஷனல்னால் மோஷன், நம்ம 11th படித்தப்போ நகர்ந்தாலே மோஷன். ஓகேங்களா? அப்போ மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லோரன்ஸ் ஃபோர்ஸ். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். முக்கியமான ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிக்குது, அதனால் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியான 5 மார்க்மா. மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் த லோரன்ஸ் ஃபோர்ஸ். லோரன்ஸ் ஃபோர்ஸுங்க வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியல சார், ஞாபகம் இருக்காமா? இப்போ அந்த லோரன்ஸ் ஃபோர்ஸால் இப்போ இஎம்எஃப் க்ரியேட் ஆக போகுது. அது எந்த மெத்தடில், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில். அதனால் இந்த ஏரியா நல்லா பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட். வெரி குட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் இன்வர்ட், வெரி பெர்பெண்டிகுலர் இன்வர்ட்னு சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ராட் எடுத்துக்கிறேன். நம்ம பேனா மாதிரி ஒரு மெட்டல் ராடு எடுத்துக்கிறோம். ஏபி சார் ராடு. ராடு அதுவும் என்னது, குட் கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. கண்டக்டர் என்னமா அர்த்தம்? கண்டக்டர்னு அதில் என்ன, அதில் என்ன ஃப்ரீ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். எஸ், எலக்ட்ரான் போக அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் நிறையா இருக்கும்லம்மா. ஸோ மாதிரி நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான் உள்ள ஒரு ராடு எடுத்துக்கிறேன். கண்டக்டிங் ராடு எடுத்துக்கிறோம் ஏபி. அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், சும்மா இல்லாமல் வீங்கிற வெலாசிட்டியோட நகர்த்துறேன். ஒரு ராடை மேக்னெட்டிக் ஃபீல்டில் நகர்த்துறேன், அதுதான் மோஷன். புரியுதா? ஒரு ராடை, அது குட் கண்டக்டர் ராடுன்னு சொல்லுவாங்கன்னா கண்டக்டர்னு சொல்லுவோம். ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வீங்கிற வெலாசிட்டியோட பர்பெண்டிகுலராக நகர்த்துறோம். ஓகேவா? இப்போ நகர்த்துனா என்ன ஆகும்? இப்போ நான் ஒரு கண்டக்டர் நகர்த்துறேன்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள எலக்ட்ரான்ஸே நகர்த்துறேன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் நகருது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்கும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? என்ன ஃபோர்ஸு? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் மேலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது எப்படி ஆக்ட் ஆகும்? பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக இருக்குது, வெலாசிட்டி ரைட் சைடில் இருக்குது. அப்போ அது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்? டவுன்வர்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா எலக்ட்ரானும் என்ன பண்ணும், பிடிச்சி தள்ளி விடும் கீழே. இப்போ எல்லா ஃப்ரீ எலக்ட்ரானும் இங்கே வந்து அக்குமுலேட் ஆகிறதா இமேஜின் பண்ணுங்கள். எது வரைக்கும் எலக்ட்ரான் கீழே வந்துக்கிட்டே இருக்கும்? இங்கே ப்ளஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், இங்கே மைனஸ் இருக்க மாதிரி பண்ணுங்கள். அப்போ இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் டவுன்லோடாக வந்துடும், மேலே பாசிட்டிவ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு ஈக்குலிபிரியம் வந்துடும். அதான் இங்கே உள்ள மைனஸும் அங்கே உள்ள ப்ளஸும் ஈக்குவலாக வந்துடும். ஃபுல்லாகவே எல்லா மைனஸுமே அரேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நடந்துருது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன நடக்குது பாருங்களேன். இங்கே ஃபுல்லாக ப்ளஸ் இருக்குது, இங்கே ஃபுல்லாக மைனஸ் இருக்குது. வாட் ஹேப்பன்? நான் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு யார் போவா? ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவ்வளோதான்டா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக எடுத்துங்க, இது ஃபுல்லாக மைனஸாக எடுத்துங்க. தெரியல என் கண்ணு. இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம், இது ஃபுல்லாக மைனஸாக எடுத்துப்போம். அப்போ இங்கேருந்து இங்கே என்ன ஆகுது? இங்கேருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. தட் மீன் கரண்ட்டு பாஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை கரண்ட்டுன்னு சொல்லலாம், அது பாஸ் ஆகுது. அப்போ அந்த இஎம்எஃப், அந்த வோல்டேஜ், அந்த இஎம்எஃப் இருந்தால் என்னது? மோஷனல் இஎம்எஃப். நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ இந்த ஸ்கெட்ச் இது வந்து ஒரு காப்பராக எடுத்துங்க. இதில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நான் ஜஸ்ட் இப்படி நகர்த்தினா போதும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நகர்த்தினா மில்லி வோல்ட் இருக்கும். இப்போ போன சம்ஸில் உள்ள ரிசல்ட் என்ன வந்துச்சு? 80 மில்லி வோல்ட் தானே வந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நகர்த்தும் போது கொஞ்சோண்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம அந்த இஎம்எஃப்க்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இதை நகர்த்தும் போது சார்ஜ் மேலே லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சா? லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? QV வெக்டார் கிராஸ் B வெக்டார். QV வெக்டாரு கிராஸ் B வெக்டாரு. அந்த க்யூக்கு பதிலாக மைனஸ் போடுறாங்க. அப்போ F வெக்டார் ஈக்குவல் டு
சார்ஜ் தானே, எலக்ட்ரான் தானே, மைனஸ் இ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது ஈக்குவேஷன் 1. ஸோ லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இது தள்ளி விட்டுச்சு. இப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அந்த சார்ஜ் மேலே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ் இருக்குமா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ்க்கு என்ன சம்மந்தம், F equal to QE. QE. வெரி குட்மா. அதாவது மைனஸ் இ வெக்டார் அப்படின்னு போடுறாங்க. இது ஈக்குவேஷன் 2. இப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்று லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் யார் அதிகமாக இருப்பாங்க, ஈக்குவேஷன் 1 அதிகமாக இருக்குமா 2 அதிகமாக இருக்குமா? ரெண்டும் ஈக்குவலா. ஆமாம், ஈக்குவலிபிரியம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது வரைக்கும் தான் இந்த சார்ஜ் பிரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதாவது இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறாங்க. அது மேக்னிடியூடை ஈக்குவல் பண்ணுறாங்கம்மா. இது எஃப்இயா, இது எஃப்பி. எஃப்இ ரெண்டுத்தோட மேக்னிடியூடு ஈக்குவல். இது கண்டிப்பாக எழுதணும், அறமாக இருக்குது, விட்டுறக்கூடாது தெரியுமேன்ட்டு. எந்த ஈக்குவேஷனையும் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம புக்ஸில். ஓகேவா? எஃப்பி வெக்டார் ஈக்குவல் டு எஃப்இ வெக்டார். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிருமாடா. இப்போ இது வந்து இவிபி சைன் தீட்டான்னு சொல்லலாம். பிஇவி சைன் தீட்டா. இங்கே இன்ட்டு இ இருக்குது. மைனஸ் எல்லாம் அடிச்சாச்சு நம்ம. இயையும் அடிச்சிருங்க. சைன் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே பிக்கும் விக்கு எவ்வளோ ஆகுது, பிக்கும் விக்கும் எவ்வளோ ஆகுது, மேக்னிஃபைடு உள்ளே இருக்குது 90 டிகிரி. நான் எல்லாருமே சொல்லுங்கள் பதில். சைன் 90 ஒன்றுன்னு தெரியும். இப்போ என்ன வந்துடும், பிவி ஈக்குவல் டு இன்னு வரும். அப்போ வி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஈக்குவல் டு இ பை பி. இது நம்ம தேர்லெஸ்லேயே பார்த்துருக்கோம். கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நகரக்கூடிய ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து வி ஈக்குவல் டு இ பை பி. இப்போ இங்கே இ இருக்கும் பி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வியை கண்டுபிடிக்கணும். அந்த இதை கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இது நம்மளுக்கு இங்கே தேவையில்லடா, நம்ம தான் நகர்த்துறோம், அதனால் ஸ்பீடை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் இங்கே இது தேவையில்லை. இங்கே பி ஈக்குவல் டு பிவி ஈக்குவல் டு ஈன்னு இருக்குது. நம்மளோட டைட்டில் என்ன போட்டிருக்கோம், இஎம்எஃப், மோஷனல் இஎம்எஃப். அந்த வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வோல்டேஜாக மாற்றுறாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்டேஜுக்கு என்ன சம்மந்தம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் வீடு ஞாபகம் வச்சு சொன்னோமே, வி ஈக்குவல் டு இடியா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் எடுத்துக்க, அந்த படத்தில் போடணும் கண்டிப்பாக. நான் போடல பாருங்கள், லென்த்து எல். இதெல்லாம் அரை மார்க் குறைச்சி விட்ருவாங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல் இப்போ வி ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். ஓகேங்களா? அப்போ அந்த வி ஈக்குவல் டு இந்த ஈக்கு பதிலாக இங்கே இந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பிவி. கரெக்டாமா? ஈக்கு பதிலாக பிவி. அப்போ அந்த பிவியை சப்ஸ்டிட் பண்ணால் பிஎல்வின்னு வருது. இப்போ இதுவும் வினா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஏன்னா இது வோல்டேஜ், இது ஸ்பீடு, இது வோல்டேஜ். நம்ம அதாவது இஎம்எஃப்னு போட்டு எப்சான் போடுறாங்க. இப்போ எப்சான் ஈக்குவல் டு பிஎல்வி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் மோஷனல் இஎம்எஃப்கான எக்ஸ்பிரஷன். இதில் பியும் கான்ஸ்டன்ட், எல்லும் கான்ஸ்டன்ட். அப்போ எது தான் ப்ரொபோஷனலாக இருக்குது, எப்சான் வேல்யூ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த ராடு. நம்ம எவ்வளோ வேகமாக நகர்த்துறோம், கம்மியாக நகர்த்தினா கம்மியான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அதிகமாக நகர்த்தினா அதிகமான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம நகர்த்துறதுனால தான் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் இது பேர் என்னது, மோஷனல் இஎம்எஃப். இஸ் இட் கிளியர்? எஸ். ஆமாம். இதில் கரண்ட் கண்டுபிடிக்கலாமே. கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம வி பை ஆரா. இங்கே இஎம்எஃப் பை ஆர் போடுங்க, எஃப்என் பை ஆர். அப்போ பிஎல்வி பை ஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இன்றைக்கி கிளாஸில் இந்த ஒரு 5 மார்க் தான் பார்த்துருக்கோம், ஜஸ்ட்டு பார்த்துங்க. சரி, இப்போ இந்த மோஷனல் இஎம்எஃப் 5 மார்க்கு அதை பார்த்துடணும். அது ரிலேட்டடான சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். இங்கே பாருங்கள், 11th நாலேஜும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ராடு, இந்த ராடோட லென்த்து கொடுத்துருக்காங்க, 1/2 மீட்டர் இருக்குது. அது என்ன பண்ணுறோம், பில்டிங் மேலேருந்து தூக்கி போடுறோமா. பில்டிங்கோட ஹைட்டு வந்து 7.2 மீட்டர். அங்கே உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டோம், 4.04 10⁻⁵ டெஸ்லா. ராடை எப்படி தூக்கி போடுறோன்னா, இந்த லென்த் ஆஃப் த ராடு பெர்பெண்டிகுலர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்றும் கிடையாதுடா. இப்போ இது தரேன்னு எடுத்துங்க, நம்ம ஒரு பில்டிங் மேலே நிற்கிறோம்.
இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராடை தூக்கி பாருங்க. அந்த ராடு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா லென்த்து. ஓகேவா, மேண்டிஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அவன் மேண்டிஃபைல் ஏதோ பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி தூக்கி போகிறான். அப்போ இப்படியே தூக்கி போடுங்க. இப்படியே தூக்கி போடுங்க. ஏன்னா எர்த்தோட மேண்டிஃபைல் இப்படி ஹரிசாண்டலாக ஆகிட்டு ஆகிற மாதிரி எடுத்துங்க. இப்போ ராடோட லென்த்து இப்படி வருது, லென்த்து எல்லாம் மேலேருந்து கீழே வருது. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த மாதிரி தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடும்போது தூக்கி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், ராடு மூவிங் இன் மேண்டிஃபைல்டு. இப்போ மோஸ்ட்லி ப்ரொடியூஸ் ஆகாதான் சார் சொல்கிறது புரியுதா ஐடியா? இப்போ போன டாபிக் என்ன சொல்லியிருக்கோம், மோஷனல் எம்எஃப்பில் ஒரு ராடு மேண்டிஃபைல் நகர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கேயும் அதான் நடக்குது. எர்த்தோட மேண்டிஃபைலில் ஒரு ராடு நகருது, அப்போ கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிசல்ட் வேணால் வரும்போது பாருங்கள். ஸோ ரொம்ப இஎம்எஃப் கம்மியாக இருக்கும். அந்த இஎம்எஃபோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகேவா, அது எப்போ நம்ம கிரவுண்டில் வந்து விழும்போது கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிரவுண்டில் வந்து விழும்போது அதோட ஸ்பீடை கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஏன்னா இஎம்எஃப் ஃபார்முலா என்னது, பிஎல்வி. பி கொடுத்துட்டான், லென்த்து கொடுத்துட்டான், வி வந்து நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வி ஸ்கொயர் = யூ ஸ்கொயர் 2AS அந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இன்சியல் ஸ்பீடு யூ. ஏன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் மாதிரி தான் அது, ஜஸ்ட்டு கீழே போடுறோம், இன்சியல் வெலாசிட்டி 0. ஸோ மற்றெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 12 மீட்டர் செகண்ட் அப்படின்னு வந்துருக்கு. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 242 மைக்ரோ வோல்ட்டு வந்துருக்கு பாருங்கள். தட் இஸ் அ பாயிண்ட். எவ்வளோ வோல்டேஜ் வந்திருக்கு, மைக்ரோவில் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதை கண்டுபிடிச்சதெல்லாம். இந்த மோஷனல் எம்எஃப், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனு, இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான வேல்யூஸ். இதுவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஒரு டைப் தான் அது, புரியுதுங்களா? மோஷனல் எம்எஃப் அங்கே மேண்டிஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது அந்த ராடில். இந்த ராடை நகர்த்தும் போது அந்த ராடில் மேண்டிஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, அதனால தான் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த சம்ம கிளியர் தானம்மா? எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேராக லீனியர் வெலாசிட்டியில் கேட்காம ஒமேகாவில் வச்சு கேட்டிருக்கான். அதே ராடு ஒமேகா வெலாசிட்டியோட மேண்டிஃபைலில் சுற்றும் சுற்றும் போது எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம பிஎல்வின்னு போடாமா, அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன ஏரியாவில் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறான். இப்போ டிஎஃப்சிலாம் இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் ஏரியா போட்டுருக்கான் பாருங்க. இதில் வோல்டேஜ் கண்டுபிடிச்சி இதுலேருந்து இது வரைக்கும் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. சிம்பிள் இருக்குது, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லைம்மா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ பிஎல்வி லெங்க்த்தோட வேல்யூ டிஎக்ஸா, அதை பிவி டிஎக்ஸு. வீக் பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒமேகா டம்னு எழுதுறாங்க. வீக்கு ஒமேகாக்கு என்னமா சம்மந்தம்? V = ஒமேகா ஆர். ஆமாம், V = R ஒமேகா போட்டிங்களா, இங்கே எக்ஸ் ஒமேகான்னு போடுறாங்க, டிஸ்டன்ஸ் எக்ஸ் போட்டு. ஸோ இதான் டி எப்சிலானு. அவள் எப்சிலான் வேணால் இன்டகிரேட் பண்ணுங்கள். லிமிட் வந்து 0லேருந்து லென்த்து L வரைக்கும், மிட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 0லேருந்து லென்த்து L வரைக்கும் இன்டகிரேட் பண்ணால் இது வருது. ஒமேகா பண்ணால் ω²/2. அதனால் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் இது வருதுமா. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். சரி, இது வரைக்கும் பார்த்தால டவுட் இருக்காதோ? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த மோஷனல் எம்எஃப்னு சொல்லியிருக்கோம் இல்லை, இந்த லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டேரக்ஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த கரண்ட் வந்து எப்பொழுதும் என்ன பண்ணுவோம், அந்த மோஷனை ஆப்போஸ் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போனேன் ஒரு மேண்டிஃபீல்டில். இப்போ இந்த லாஸ்ட் கேஸில் பாருங்களேன், இப்போ ஒரு யூனிஃபார்ம் மேண்டிஃபீல்டில் ஒரு ராடை எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஒரு லென்த்து. இப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன பண்ணும், இந்த லென்த்தில் ட்ராவல் ஆகும். ஒன்று டவுனோடாக போகும், இல்லை அப்போடாக போகும். கரெக்டுங்களா? இப்போ நான் அந்த ராடாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு காயில் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போயும் என்ன பண்ணும், ஒன்று கிளாக் வைஸ் போகும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் போகும். கரண்டோட டைரெக்ஷன் நான் சொல்கிறேன். இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போகும். நான் இப்போ காயிலாக எடுத்துக்காமல் என்ன பண்ணுறேன், ஷீட்டாக எடுத்துக்கிறேன். நம்ம பிளெயின் ஷீட்டு, நம்ம பேப்பர் இருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு பிளெயின் ஷீட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு பிளெயின் ஷீட்டை மேண்டிஃபீல்டில் நகர்த்துறேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு ராடை நகர்த்துனா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு பிளேட்டை நகர்த்துனா என்ன ஆகும், கண்டக்டிங் பிளேட். கேட்குறது புரியுதாடா சார் கேட்குறது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டிங் பிளேட்டை நகர்த்துறோம், இல்லை பிளேன் ஷீட்டை நகர்த்துறோம், அப்போ என்ன ஆகும்னு கேட்குறேன். அப்பையும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தான். அப்புறம் என்ன, ஒரு ராடை நகர்த்தினாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது பல ராடு சேர்ந்தானே ஒரு பிளேட்டு. அப்போ அங்கேயும் என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அங்கே கரண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கும், இங்கே கரண்ட்டுக்கு டைரக்ஷன் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த மேண்டிஃபீல்டில் ஒரு பெரிய இது நம்ம ஃபோன் ஃபுல்லாக மேண்டிஃபீல்டு தான் எடுத்துங்க. ஒரு பெரிய பிளேன் ஷீட்டை நகர்த்துறேன். அப்படி நகர்த்தும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த கரண்ட்டை எப்படி போகிறோன்னு தெரியாமல் இந்த பிளேன் ஷீட்டை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளத்துல கள்ளத்துக்கு போட்டால் எப்படி இருக்கும், அந்த நீர் சுழல் வரும்ல, இல்லை தண்ணி வேகமாக வரும்போது சுழல் சுழலாக வரும் பாருங்கள், அந்த வேல்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்பூல் நீர் சுழல். ஸோ அந்த மாதிரி சேஃபில் கரண்ட்டை சுற்றுமா. ஓகேவா? அப்போ அந்த கரண்ட்டுக்கு ஒரு இன்னொரு பேர் வச்சுடுறாங்க, எடி கரண்ட். எடின்னு சொல்கிறாங்க. காற்று சுற்றுதில் அதுக்கு பேர் எடி. ஓகேவா? தண்ணி சுற்றுனா அது பேர் வேல்பூல். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கனால அதுக்கு வேல்பூல் கரண்ட் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எடி கரண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் அப்படியே கதை மாதிரி படித்தீங்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு கதை தான். ஆனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எடி கரண்ட் பார்த்திங்களா, ஒரு சொலினாய்டில் மேண்டிஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது. இப்போ இந்த பிளேன் ஷீட்டு உள்ளே இறக்குறாங்க, மேண்டிஃபீல்டை இறக்குறாங்க. அப்படி உள்ளே வர மேண்டிஃபீல்டு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். மேண்டிஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, அதனால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் என்ன பண்ணோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல், இந்த கரண்ட் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இங்கே சுற்றி இருக்கு பாருங்கள். சொல்லுவாங்களே யாராவது சின்ன வயசில் இறந்து போய்ட்டு அங்கே ஆவியாக சுற்றி இருப்பாங்கன்னு, அதனால தான் நைட்டில் இருட்டில் வெளில போகக்கூடாதுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கரண்ட் எங்கே போகிறோன்னு தெரியாமல் அந்த பிளேட்லேயே சுற்றி இருக்கும். இப்போ ஒரு சரியான பாத்து கிடையாது அதுக்கு. ஸோ அதனால் இந்த கரண்ட்டுக்கு பேர் என்னது, எடி கரண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. இல்லை 3 மார்க்கில் என்ன பண்ணலாம், அதோட யூஸ் கேட்கலாம். இது எழுதணும், எடி கரண்ட் என்ன, இந்த பேரை எழுதணும். இல்லை நோட்ஸை ஷார்ட்டன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஈவன் ஃபார் த கண்டக்டர் ஃபார்ம் ஆஃப் சீட் ஆர் பிளேட்டு இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு வென் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன வித்தியாசம், நோ டெஃபினைட் லூப்பு. கரண்ட்டுக்கு வந்து ஒரு டெஃபினைட் லூப்பாக பார்த்தா கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம், கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பார்த்தா இருக்கும். இது எடி மாதிரி இருக்குது, எடி ஆஃப் வாட்டர் மாதிரி இருக்குது, அதனால் இது பேர் எடி கரண்ட். இதை கண்டுபிடிச்ச பேர் ஃபோக்கால்ட்டு, அதனால் ஃபோக்கால்ட் கரண்ட். இது ஒரு 2 மார்க். வேறு இந்த ஏரியாலையும் எதுவுமே படிக்க நம்ம. ஓகேவா? ஒரு பிளேன் ஷீட்டை மேண்டிஃபீல்டு நகர்த்தினா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது சர்க்கிளாக இருக்கனால அதுக்கு பேர் எடி கரண்ட்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ இந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இது என்ன பண்ணும், மோஷன் ஆப்போஸ் பண்ணுமா இல்லை அட்வான்ஸ் பண்ணுமா? நான் கேட்குற புரியுதா? இன்டியூஸ் கரண்ட் எப்பொழுதும் என்ன பண்ணும், அக்கார்டிங் டு லென்ஸில் ஆப்போசஸை காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். யார் உருவாக்குறாங்களோ அதை ஆப்போஸ் பண்ணும். அதை இங்கே அழகாக ப்ரூவ் பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சுருங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், இது மேக்னெட் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு பிளேட்டை கட்டி தொங்க விட்றாங்க, பெண்டுலம் மாதிரி. ஓகேவா? சரி. இப்போ அந்த பிளேட்டு வந்து இந்த மேண்டிஃபீல்டில் ஆசிலேட் ஆகிட்டாருன்னு வச்சுப்போம். அவங்க ஃபஸ்ட்டு கீயை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. இந்த பெண்டுலத்தை ஆசிலேட் பண்ணி விட்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 ஆசிலேஷன் சுற்றுதுன்னு வச்சுப்போம். 20 வாட்டி ஆசிலேட் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஏர் டேமிங்லாம் இருக்கும்ல, அதனால் ஒரு 20 ஆசிலேஷனில் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீயை க்ளோஸ் பண்ணிட்டு ஆசிலேட் பண்ணி விட்றாங்க. இப்போ என்ன நடக்கும், யாரோ ஒரு ஐடியா கொடுங்க. கீயை க்ளோஸ் பண்ணிட்டு ஆசிலேட் பண்ணுறாங்க, எத்தனை ஆசிலேஷன் நடக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10 ஆசிலேஷன் நடக்குது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுங்கிறாங்க. ஏன், யாராவது கண்டுபிடிங்க. ஏன்னா சொல்லுமா, அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால அது அப்போஸ் பண்ணும். எஸ். இப்போ நம்ம கீயை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அதனால் இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டிங் ஆக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக நார்த்து சவுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு பிளேட்டு நகர்த்துற மாதிரி கணக்கு. பிளேட் ஆசிலேட் ஆகுதுல, பிளேட்டை நகர்த்துற மாதிரி கணக்கு. இப்போ அந்த பிளேட்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இந்த பிளேட்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட், எடி கரண்ட். வெரி குட், எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த எடி கரண்ட் என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க மோஷனை. இப்போ இது நகர்றதுனால தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. சரி, நகர்றதுனால தான் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நகர்றதை ஆப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுமா. அதனால் 20 ஆசிலேஷன் வராமல் 10 ஆசிலேஷன் இல்லை 8 ஆசிலேஷன் நின்றுடும். ஆப்போஸ் பண்ணுறாங்களே, அதனால் சீக்கிரம் நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இன்டியூஸ் கரண்ட்டு ஆல்வேஸ் ஆப்போசஸ் அ மோஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? அப்போ ஆப்போஸ் பாயிண்ட் உனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஓகேவா? வண்டி வேகமாக போயிட்டு டக்குன்னு பிரேக் அடிக்கணும், ஆப்போஸ் என்ன பண்ண போகிற, அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரிக்கை. ஓகே, ட்ரெயின்லலாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்கம்மா, அதை சொல்லுவாங்க இருங்க. இப்போ இது புரியுதா என்ன நடக்குதுங்க அப்படின்னு? எஸ் சார். ஆமாம், நீங்கள் இல்லை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை சார் அதெல்லாம் கிடையாது சார், அதுவே நின்றுச்சு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி இருக்கிற பிளேட்டை சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி இப்படி கேப்பாக கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது எடி கரண்ட் நிறையா கிடைக்கும். ஏன்னா எடி கரண்ட் தனித்தனி லூப்பு கிடைக்கும், எடி கரண்ட் நிறையா இருக்கும், அப்போ ஆப்போசிஷன் நிறையா இருக்கும். இப்போ சீக்கிரமாக என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிடா, இப்போ அந்த கேஸில் இப்போ எடி கரண்ட் நிறையா இருக்கும், பெருசு பெருசாக ஒரு பெரிய பிளேட்டு எடி கரண்ட் நிறையா இருக்கும். இப்போ இங்கே எடி கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? சாரி சார், தப்பாக சொல்லிட்டேன். இந்த சியில் வந்து எடி கரண்ட் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமு 20 ஆசோலேஷன் வந்துச்சா, இங்கே ஒரு 10 ஆசோலேஷன் சொன்னோமா. இப்போ இங்கே எடி கரண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க தேர்ட் கேஸில். அப்போ எவ்வளோ ஆசோலேஷன் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்லுங்கள். 15 வெரி குட். ஒரு 15 14 அந்த மாதிரி இருக்கும், 15 இருக்கும். ஏன்னா எடி கரண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ எடி கரண்ட்டை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்குது. என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணணும், சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கரண்ட்டுக்கு லூப்பு கிடைக்காம, லூப்பு கிடச்சிரும், பெரிய லூப்பாக இல்லாமல் சின்ன சின்ன லூப்பாக ஒரு சின்ன பாத்து மாதிரி கிடச்சிரும். சரிங்களா? அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எடி கரண்ட் வச்சுட்டு இது ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எடி கரண்ட் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. செத்து போன ஆவியால் நமக்கு எதாவது யூஸ் இருக்கா? ஆவி நம்மளை பயம் தான் மொத்தம். அந்த மாதிரி இந்த எடி கரண்ட் என்ன பண்ணும், ஹீட்டு தான் பண்ணுமா, ஒரு இடத்துல ஹீட் பண்ணும். அதனால் இங்கே என்ன ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு எந்த டிவைஸ் தயாரித்தாலும் அங்கே என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் காயில் நகர மாதிரி தான் அங்கே இருக்கும். ஆனால் அங்கே நீ என்ன பண்ணணும், எடி கரண்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி நீ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? எடி கரண்ட்டுன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஃபேனுக்குள்ளேயே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் அது கம்மியாக இருக்க மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம். அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபேன்லேருந்து என்ன வராது, ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்காது, எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதனால் நமக்கு இந்த எடி கரண்ட் ப்ளஸ்ஸாக மைனஸாக கேட்டால் மைனஸ் தான். அந்த எடி கரண்ட் நம்ம என்ன பண்ணணும், குறைக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் குறைக்கிறது, அதான் ட்ராபேக்கில் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஹீட்டாக ஆகுது, இந்த சொல்லிட்டான் பாரு, டெசிபேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு, அதனால் இது தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் டிவைஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மரு, அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டாரு, அதுக்குள்ளெல்லாம் மினிமைஸாக எடி கரண்ட் அண்டர்லைன் பண்ணுங்கம்மா. நம்ம என்ன பண்ணணும், எடி கரண்டால் வரக்கூடிய லாஸை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இது அடுத்த லெசனில் வரும் நம்மளுக்கு. சாரி, இந்த லெசனில் பின்னாடி வரும். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்துருங்களா, நம்ம தெருவுலலாம் மூளைக்கு மூளை வச்சுருப்பாங்க, நல்லா பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான்டா இருக்கும், சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. வெரி குட். எடி கரண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு. ஏன்னா எடி கரண்ட்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் பாஸ் ஆகும், மேக்னெட்டிக் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் சேஞ்ச் ஆனால் இண்டிவியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் மீன் எடி கரண்ட்டு. அதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்மளால், இட் இஸ் இன்எவிட்டபிள் அப்படிங்கிறாங்க. அதை குறைக்க தான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேமினேட்டட் கோர்னு சொல்கிறாங்க. இது பேர் லேமினேட்டட் அயான் கோரை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து காயில் சுற்றும் போது, இப்போ நம்ம மோட்டர்லாம் காயில் சுற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா, சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இப்படியே ஒரு கோர் மாதிரி எடுத்துகிட்டு காயில் இப்படி சுற்றலாம், ஆனால் இப்படி சுற்ற மாட்டாங்க. அப்படி சுற்றுனாங்கன்னா என்ன ஆகும், அந்த எடி கரண்ட் நிறையா ப்ரொடியூஸ் ஆகிரும். அதனால் இப்படி சுற்றுறான் பாருங்க, ஸ்டார் சிம்பிளில். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி காட்டுறது, போர்டாக இருந்தால் காட்டலாம். முதல்ல இப்படி ஒரு 10 சுற்று சுற்றிடுவாங்க. இப்போ நீ ஒரு 1000 சுற்று சுற்றணும், 1000த்தையும் ஒரே மாதிரி சுற்றாமல் இப்படி 10 சுற்று சுற்றிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை லேமினேட் பண்ணிடுவாங்க, ஒரு கம் மாதிரி தடையிடுவாங்க. அப்புறம் இப்படி சுற்றுவாங்க, அப்புறம் அதை கம் தள்ளிடுவாங்க, அப்புறம் இப்படி சுற்றுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனில் சுற்றிடுவாங்க. அதனால் எடி கரண்ட்டு அங்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கதை தான், அவாய்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக சார் சொல்லியிருக்கேன். இதே தான் இங்கேயும் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு மேக்னெட்டை வந்து கிளாஸில் சுற்ற விட்றாங்க, அது பாட்டு ஜாலியாக சுற்றி இருக்கும். மெட்டல் பிளேட்டில் சுற்றி விட்றாங்க, டக்குன்னு நின்றோம். ஏன் நிற்கும், ஏன்னா எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த எடி கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகி அதை ஆப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி சொன்ன கதை. ஒரு ஸ்டோனையும் ஸ்பெரிக்கல் பாலையும் என்ன பண்ணுறாங்க, போட சொல்கிறாங்க. நம்ம ஸ்பெரிக்கல் மெட்டல் பால் ஒரு கல்லை மேலே, ஒரு பில்டிங் மேலேருந்து
1 கிலோ கல்லை போடுங்க, டக்குன்னு கீழே வந்துடும், 10 செகண்டில் விழுந்துடும். அதே 1 கிலோ மெட்டல் பாலை போட்டிங்கன்னா விழாது அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் எடுத்துக்கணுங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேண்டிஃபில்லில் மெட்டல் பால் நகருது. அப்போ மெட்டல் பால் மேலே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா. இப்போ எடி கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, 10 செகண்டில் விழாமல் 12 செகண்டில் விழுவும். ஆல்ரெடி ஒன்றை சொல்லிவிட்டு அதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அதை பார்த்துங்க. அந்த எடி கரண்ட்டு ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்மளுக்கு மைனஸு. இப்போ இந்த மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆகலாம்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷமா. இது புக் பேக்கில் ஒரு 5 மார்க்காக கொடுத்துருங்கடா. அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்டு இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டதே கிடையாது. இருந்தாலும் சும்மா கதை மாதிரி படித்து வச்சுங்க, கேட்டால் எழுதிடலாம். இல்லாட்டி படிக்க வேணாம், விட்டுடலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அப்ளிகேஷனாக எடி கரண்ட்டு. நம்ம எடி கரண்ட் வந்து நெகட்டிவ்னு தான் சொல்லியிருக்கோம். அது ஜஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டை கொடுக்கும், இல்லாட்டி ஆப்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான யூஸு. ஹீட் வருதுல, அதை வச்சு ஸ்டவ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வு. அப்போஸ் என்ன பண்ணுது, மோஷனை. அதனால் பிரேக்கிங் சிஸ்டமு, அவரை டெஸ்டிங்கு, டேமிங்கு, இந்த மாதிரி 4 விதமான இடத்துல இதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஒரு 5 மார்க்குமா. ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா இண்டக்ஷனில் கரண்டை வச்சு. இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன பண்ணாங்கன்னா குக்கிங் ஜோனுக்கு கீழே இந்த மாதிரி காயிலை சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ணாங்க, ஹெவியான கரண்ட்டை பாஸ் பண்ணாங்க, ஆல்ரெடி கரண்ட்டு. இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அது ஆல்ரெடி கரண்ட்னு சார் சொல்கிறேன். அப்போ அது பின்னாடி வரும் நம்மளுக்கு. ஆல்ரெடி கரண்ட் அனுப்புகிறாங்க. இப்போ ஆல்ரெடிக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் இங்கே என்ன ஆகும், அந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா. அந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த எடி கரண்ட் ஷாக்கில் அடிக்காது, ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ அந்த ஹீட்டை வச்சு தான் சோறு சமைக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே கதை மாதிரின்னு சொல்லிட வேண்டியதாம்மா. புரியுதாடா அது? ஆமாம். ஆனால் அந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 60 ஹெர்ட்ஸு. இங்கே போட்டிருக்கான் பாரு நோட் பாயிண்டில். 50 ஹெர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது உள்ளே எடுத்துக்கும் போது எவ்வளோ எடுத்துக்குது, 20 கிலோ ஹெர்ட்ஸு. அது ஆசிலேட் பண்ணி ஹெவியான கரண்ட் இழுக்கும் அது. அதனால தான் நம்ம வீட்டிலே பாருங்களேன், இப்போ ஃபேனு, ஏசி எல்லாம் ஓடிட்டுருக்கு. நீ போயிட்டு திடீர்னு இதை போடுங்க, இண்டக்ஷன் போட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பீடு குறைஞ்சிரும். ஃபேனு ஸ்பீடு குறையும், ஏசியோட இது அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது, எல்லாமே டிவியுமே டிம்மாக ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வீட்டுக்கு வர மொத்த கரண்ட்டையும் அது இழுத்துரும். யார், இண்டக்ஷன் ஸ்டவ். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி உள்ளே போனால் தான் ஹை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஹையான எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து குக்கிங் சிஸ்டமு. அடுத்து எடி கரண்ட் பிரேக் சிஸ்டம். இதெல்லாம் அப்படியே கதை மாதிரி படத்தை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிருமா. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ட்ரெயினில் எப்படிமா பிரேக் அடிக்கிறாங்க, ட்ரெயினில் சடன் பிரேக் உண்டா. சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா ட்ரெயின் கீழே விழுந்துடும், சரன்னு கவுந்துப்படும். இன்ஜின் மட்டும்தான் இருக்கும், மீது எல்லா போட்டியும் முன்னாடி போய் கிடக்கும். ஓகேவா. அப்போ ட்ரெயினில் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கிராஜுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ ட்ரெயினில் வந்து எடி கரண்ட் பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். பாரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது. ஓகேங்களா. அப்போ எடி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்களேன். எடி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் போட்டிங்கன்னா ட்ரெயினில் எப்படி வருதுன்னு வீடியோவே காட்டுவாங்க. ஸோ ஒரு ஐடியாஸ் பார்த்துங்க இதில். இப்போ அந்த ட்ரெயினோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டுங்களாம். சரிங்களா. எலக்ட்ரோ மேக்னெட்டு அவங்க சுவிட்சை ஆன் பண்ணாங்கன்னா மேக்னெட் ஆக்ட் ஆகும், இல்லாட்டி நார்மலாக ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி இருக்கும். கீழே ரெயில் வந்து ஒரு மெட்டல் தான் கரெக்டாக. இது வந்து இங்கே தனியாக கட்டுறாங்க பாருங்கள். கீழே ரெயில் வந்து ஒரு மெட்டலு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், வண்டி சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, பிரேக் அடிக்கிறேன்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் ஆகிரும். அப்போ ஒரு மேக்னெட்டு என்ன ஆகுது, நகர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெயின் நகர்ந்தானே போயிட்டுருக்கோம். இப்போ மேக்னெட் நகர்ந்து போயிட்டுருக்கு. அப்போ அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எங்கே, அந்த ஏரியாவில் சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆனால் என்ன பண்ணும், சேஞ்ச் ஆனால் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா. இப்போ அந்த ரெயில்னு சொல்கிறோம்ல, அந்த ரெயிலில் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எடி கரண்ட் என்ன பண்ணும், மோஷனை ஆப்போஸ் பண்ணும். இப்போ ட்ரெயின் நகர்றதுனால தானே அந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ட்ரெயின் நகரத்தை ஆப்போஸ் பண்ணும். அதனால் அப்படியே ஸ்பீடை குறைக்கும். டக்குன்னு இது பண்ணாது, ஜீரோ பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்புறமா கடைசியாக ஜீரோ ஆயிடும். அதனால தான் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ட்ரெயினில் பிரேக் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக வந்து நிற்கும். அது சடன் பிரேக்லாம் அடிக்க முடியாது ட்ரெயினில். அதனால் பார்த்துங்க. ஓகேவாம்மா. ரைட். இந்த ஐடியாஸ் புரியுதா பிரேக்கிங் சிஸ்டமு? எஸ். அதாவது இந்த ட்ரெயினுக்கு கீழே ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது, ரெட் கலர் போர்ஷன் பாருங்கள். அது எலக்ட்ரோ மேக்னெட்டு. ட்ரெயின் போயிட்டே இருக்கும், பிரேக் அடித்தாங்கன்னா அது மேக்னெட் ஆக்ட் ஆகிடும்.
ஒரு சுவிட்ச் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சுவிட்ச் வச்சாங்கன்னா மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆயிரும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து ஏரியாவில் சேஞ்ச் ஆகும். எங்கே அந்த ரெயில் இருக்குது பாருங்கள், அந்த ரெயிலில் சேஞ்ச் ஆகும். அதனால தான் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இல்லாட்டி பழைய ட்ரெயின்லலாம் இப்படி இருந்துச்சுமா, அந்த வீல் சுற்றுதுலம்மா, அந்த ட்ரெயினோட வீலு, அந்த வீலில் என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டை ரவுண்டு டிஸ்கில் வச்சுருவாங்க. அந்த டிஸ்க்கு ஷேப்பில் வச்சுருவாங்க. பிரேக் அடித்தாங்கன்னா இது எலக்ட்ரோமேக்னெட் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட் ஆக்ட் ஆகி இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணும், மோஷனை அப்போஸ் பண்ணும். அப்போ அது வீல்லே கூட வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பழசு. இப்போ உள்ள மெத்தடு வந்து இந்த மேலே உள்ள மெத்தடு தான். நீங்கள் கொஞ்சம் கதை மாதிரி படித்து பாருங்கம்மா, அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். அடுத்தது டெஸ்டிங் மெத்தடு. இதுதானே அந்த ஃபஸ்ட் டயக்ராமில் காட்டினாங்க. இப்போ ஒரு பொருள் புதுசாக தயாரிக்கிறோம், எந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பாருங்கள், கார்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா? சில கார்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். சில கார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அப்போ அதோட சர்ஃபேஸை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே சின்ன வேரியேஷன் கூட இருக்காது. ஒரே மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரியே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கையால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் மெஷின் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மெஷின் பெயிண்ட் அடிக்கிறது ஒரே மாதிரியான சர்ஃபேஸோடய இருக்கும் எல்லா இடத்துலையும், ஒரே மாதிரியான டென்சிட்டியோட. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா நம்ம கண்ணால் தெரியாத ஒரு டிஃபெக்ட்டு கூட நம்ம இந்த மெஷினை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளே இறக்குறாங்க. இப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுமா, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா இடத்துலையும் எடி கரண்ட் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறான். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல கரண்ட்டு வேறு மாதிரி இருக்குது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஃபேஸ்னால் ஒரு ஆங்கிள்னு வச்சுங்களேன். ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் சார் சொல்கிற புரியுதா? எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கரண்ட்னா ஓகே. இப்போ இந்த இடத்துல மட்டும் கரண்ட் வேரியாக இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் மெத்தடில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இப்போ தேர்லெஸில் கால்னாமீட்டர் பார்த்தோம்னா, கால்னாமீட்டர் தெரியுதா? அந்த பாருங்கள், சிம்பிளாக காட்டிட்டான் பாருங்கள். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் காயில் கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும், டார்க் ஆக்ட் ஆகி இது ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்குமா? ஆக்சிலேட் ஆகும் டார்க் ஆக்ட் ஆகி. அது ஆக்சிலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி நீ ரீடிங் பார்ப்பீங்க? நான் சார் கேட்குறது புரியுதா? அம்மா டார்க்குன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்மா தேர்லெஸில் கடைசியாக. ஆமாம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு காயில் வச்சா டார்க் ஆக்ட் ஆகி திரும்பும். டார்க் ஆக்ட் ஆகி அது ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரீடிங்கை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த டார்க் ஆக்ட் ஆகும்போது இந்த காயில் சுற்றுது இல்லாமா, இப்போ காயில் சுற்றும் போது எடி கரண்ட்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகணும். இந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணும், அதை ஆப்போசிட் பண்ணி நிறுத்த ட்ரை பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுது, அந்த ரீடிங் வந்து நின்றுட்டு நம்மளுக்கு ரீடிங்காக காட்டுது. இல்லாட்டி அந்த முள் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம கால்னாமீட்டர் இங்கே இருக்காதும், அந்த ரீடிங் இந்த முள் இருக்குது பாருங்கள், இந்த முள் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆடாமல் ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு நம்மளுக்கு எடி கரண்ட் தான் யூஸ் ஆகுது. அதான் எடி கரண்ட் டேமிங். பாருங்கள், எடி கரண்ட் கெட்டதுன்னு நினச்சோம், நம்மளுக்கு நல்லது பண்ணுது பாருங்கள். ஒரு கால்னாமீட்டர்லையோ அம்மீட்டர்லையோ இல்லை வோல்ட் மீட்டர்லையோ நீ ரீடிங் பார்க்க உங்களுக்கு எது தேவைப்படுது, நம்மளோட எடி கரண்ட்டு தேவைப்படுது. இதான் எடி கரண்ட் டேமிங்கிறாங்க. இது எல்லாமே எடி கரண்டோட அப்ளிகேஷன்மா. மொத்தமாக கேட்டால் 5 மார்க்கு, இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்படியே கதை மாதிரி படிச்சு வச்சுங்க. நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட்டு படிச்சுக்கிட்டால் போதும்.